Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியா குயிக்கா பெப்பர் சிக்கன் கிரேவியை நான் எப்படி செய்ய போறேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எப்பவே மசாலா போட்டு வச்சுப்பேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த 1 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுட்டு சிக்கன் எல்லாம் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா 2 பரட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு வச்சுட்டு சேர்க்கும் போது நமக்கு கிண்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரட்டிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம மிளகுத்தூளை தூவி விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. புதினா மல்லியை மேலே தூவி விட்டு ஒரு பரட்டிக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறேன். 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திறந்து நம்ம ஒரு பரட்டிக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்காமல் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. சிக்கன் நார்மலாகவே தண்ணி விடும் தான். தண்ணி சேர்க்காம நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுட்டோம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Haffia ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.